என்ன வரம் கிடைத்தது அப்படி சொல்ல முடியுமா? சங்ககிரி வட்டம் தங்காய் ஊரை சார்ந்த நடைக்கால சுவாமி நடத்தி ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருந்தாங்க. இந்த தங்கையை தான் எங்களுக்கு திருமணம் வேண்டும். அதே ஊரா சேர்ந்து அவளோட பேசி கேளுங்கலாம். என் குழந்தை 5 மொத்தமாக பிச்சை எடுத்து எனக்காக எங்கள் ஆலையை கட்டினான்டா. இவனுக்கு இந்த இடத்துல போன வருஷம் முத்தி கொடுத்தேன். அதே பிரகாரம் இங்க அடுத்தது என் குழந்தை இன்னொரு குழந்தைங்க மட்டும்தான். இங்க வேற யாரையும் வைக்க கூடாதுடா. ஒன்று இந்த குழந்தை, அண்ணாவது, 2வது இந்த குழந்தை. ஏன் இந்த குழந்தைய இவன் மண்டபம் கட்டுறேன், தனி மண்டபத்தில் வைக்கிறேன்னுக்கிறான். எங்கேயுமே வைக்க கூடாது. என் குழந்தைய நான் சொப்பனத்துல பேசினேன், இவன்ட்ட நேரா பேசினேன். என் பேராண்டிக்கு இந்தாண்ட பக்கம் இடண்டா, இதுல இருந்து 3 அடி விட்டு என் பேராண்டி அங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கணும். என் 2 குழந்தைங்க வைங்க. நான் யாரு மேல ஆடி வந்தாலும் பிள்ளை தலைமுறைக்கு ஃபர்ஸ்ட் என் பெரிய குழந்தை மேல, 2வது என் சின்ன குழந்தை மேல நின்று தாண்டா யாரையும் போவேன். இது சத்திய வார்த்தை, வேற எங்கேயும் மாத்தி வைக்க கூடாது. இப்ப என் ஃபர்ஸ்ட் என் குழந்தையாலைங்க சிவகுருநாதனே பொன்னமர வாசனே சிவகுருநாதனே பொன்னமரானே சக்தி சிவகுருநாதநாதா பொன்னப்பா சாமியாக அப்பா ஓதி வச்ச என் குருவே பொன்னப்பா குருநாதா குருநாதோ நாமராவே பாட சொன்ன சற்குருவே பொன்னப்பா நாதானே சற்குருவே நாமராவே ஐயனே பாதமே சரணம் என்று என் குருநாதா உன் பாதம் நான் தொழுதேன். பாதமே தரஞ்சம் என்று உன் பாதமே குருநாதா தன்மரவே ஓதி வச்ச கல்வியை மறவாமல் ஓதாமல் ஓதுகின்றேன். நாகனையே ஓதி வச்ச கல்வியை மறவாமல் ஓதுகின்றேன் குருதேவா. குருதேவ முன்னெடுத்தி குருவே வணக்கம் சொல்லி குருதேவனாகப்பட்டவன் எப்படி தருவா? சக்குருவா தேவா தேவா சரணே ஒவ்வொரு மூலிகையா ஒவ்வொரு மரமா ஒவ்வொரு ஊர்ல போய் தேடி பிடிச்சி அந்த மரத்துக்கு பூஜை போட்டு அந்த மரத்தை வெட்டி கொடுக்க சொல்லி நாம எவ்வளோ ஒப்பனை சொல்லணும்னா கெஞ்சணும். இந்த மாதிரிலாம் கிடைக்காத தம்பி நாங்க எப்படி தம்பி கொடுக்குறாங்க, நான் ஏதோ பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சத்தியமங்கலத்துல ஒரு வீட்டுல போய் சுவாமி நேருக்கு நேரம் அந்த மரம் நீ நாளைக்கு அறுத்து கொடுக்குன்னு சொன்னாரு. 1 ரூபாய் காசு வாங்காம அந்த மரத்தை அறுத்து கொடுத்தாங்க. 1 ரூபாய் காசு வாங்க கிடையாது. நேருக்கு நேரா போய் எனக்கு பவுளி மரம் வேணும், என்ன கேட்டாரு, பவுளி மரம் எனக்கு வேணும் அப்படின்னு சுவாமி கேட்டதுக்கு அந்த மரத்தோட விலை குறைஞ்சது எப்படியாவது 40-45 ரூபாய் விற்கும். 1 ரூபாய் காசு வாங்காம அவங்க ரொம்ப நாள் ஆசை சுவாமி நம்ம என்னைக்கா நேரில் பார்ப்போன்னு. சுவாமி அதிகாலையே நேரில் போய் சொல்லி அந்த பவுளி மரத்தை ஃப்ரீயா எடுத்து கொடுத்த நம்ம மோட்டர் வேண்டவனுக்காக அவங்க குடும்பம் மென்மேல வளர நம்ம மோட்டர்களுக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தியாரோ.
கொடுத்தாரு. ஆனா சுவாமி நன்றி மறக்காம இன்னை வரையுமே மாசம் அன்னதானமான போட்டு நம்ம ஆலயத்துக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அன்னதான குடும்பம் சொல்லி மேல வரணும். நம்ம மட்டும் மனதார பிரார்த்திக்கிறோம். அரோகரா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தை சேர்ந்த வெங்கடாஜலபதி ஜெயா அவங்க உடம்புல ரொம்ப நாளா பிரச்சனை, ஒரு நாள் ரொம்ப நாளா பிரச்சனை தான், நல்லாவே அவள வயிறு புண்ணு, எங்க போய் பார்த்தாலும் வயிறு புண்ணாங்க. சுவாமி கிட்ட வேண்டிட்டு போய் அந்த வயிறு புண்ணு அடுத்த நாள் ஸ்கேன் பார்க்கும்போது இல்லைன்னு ஆக்கினாரு சுவாமி. அம்மா நீங்க எத்தனை நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கீங்க? 10 வருஷமா இருக்கீங்க. இப்ப இந்த கோயிலுக்கு எப்ப வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? 6 மாசம் வந்து என்ன குறைகளோ வந்தீங்க? அல்சரோட வந்தீங்க. இப்ப உங்களுக்கு அல்சர் கிடையாது, பூர்ணமா குணமாச்சு. இப்ப சாமியோட ஒரு அருளால உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சாமிக்கு என்ன செய்ய போறீங்க? அரை பவுன் காயின் வச்சுக்கீங்க. சாமி வேண்டியதும் அரை பவுன் காயின் வச்சுக்கீங்க. அது என்னன்னு கேட்டீங்களா, வேண்டிட்டு போய் அடுத்த நாளே ஸ்கேனுக்கு போனாங்க. அடுத்த நாளே 1 மாசம் 2 மாசம் போய் சாமி அதிசயம் அடுத்த நாளே ஸ்கேனிங் போய் அடுத்த நாள் உனக்கு வயிற்றுல புண்ணே இல்லமான்னு சொன்னாரு. அதுதான் மோட்டர் முருகனாரு. மோட்டர் முருகனுக்கு நமது ஜெயா வெங்கடாஜலம் அண்ணா அவர்கள் அனுப்பவும் எடுத்து வைத்துள்ளார். அவர்கள் குடும்பம் தொழில் மேல் வளர நமது மோட்டர் முருகனை மனதார பிரார்த்திக்கின்றோம். அதே போல அவங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை நம்ம மோட்டர் முருகனை மனதார பிரார்த்திக்கின்றோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? இப்ப உங்களுக்கு வந்து இந்த கோயில வந்து என்ன வரம் கிடைத்தது அப்படி சொல்ல முடியுமா? போன வருஷம் வந்திருந்தோம். போன வருஷம் வந்துருக்கீங்களா? இப்ப போன வருஷம் எப்ப வந்தீங்க அப்படின்றது சொல்ல முடியுமா? இதே டைம்ல வந்தோம் காலையில. இப்ப உங்களுக்கு என்ன கோசம் வந்துருக்கீங்க போன டைம்? குழந்தையிலேருந்து வந்திருந்தோம். அப்புறம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்தோம். குழந்தையிலேருந்து கோசம் வந்துருக்கீங்க. இப்ப டூயின்ஸ் தான் உங்களுக்கு வந்துருக்குது. ஆமா. இது ஆண் வாரிசா பொண்ணு வாரிசா சொல்லுங்க? ஆண் வாரிசு. இப்ப ஆண் வாரிசு வந்து உங்களுக்கு டூயின்ஸ் தான் உங்களுக்கு வந்துருக்குது. இப்ப முருகன் கோயிலுக்கு என்ன வேண்டுதல் கோசம் இப்ப வச்சிருக்கீங்க? ஆண் வாரிசு பிறந்தா இப்ப என்ன போறோம்னு வேண்டிட்டு எடை போட்டிருந்தோம். எடை போட்டுருக்கீங்க? காணிக்கை எடை போட்டுருக்கீங்க? ஓகே சாமி, தேங்க்ஸ். சாமி வேண்டிட்டு போயிருந்தாங்க. தங்காயூர் சங்ககிரி, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தங்காயூரை சார்ந்த கனகராஜ் லீலா பிரியதர்ஷினி நீங்க என்ன வேண்டிட்டு போயிருந்தாங்கன்னா, சாமி ஏன்னா அந்த அப்ப வந்து ரத்த குழந்தை அடிக்கல போட்டாங்களா? அப்ப இவங்க வந்து வேண்டிட்டு போன வருஷம் தேன் பிரசாத் சாப்பிடும் போது ரத்த குழந்தை அடிக்கல போட்டாங்க. முருகன் எங்களுக்கும் அதே மாதிரி 2 குழந்தையா வேணும் அப்படின்னு வேண்டி இருந்தாங்க. இப்ப முருகன் 2 பையனாவே கொடுத்திருக்கிறார். ரெண்டுமே பையனே ஒண்ணு 2 ஆண் வாரிசா நம்ம முருகப்பெருமான் ஆண் வாரிசுன்னு உருவானாலையும் 2 பேத்தையுமே ஆண் வாரிசா கொடுத்திருக்கிறார். 2 குழந்தையுமே முருகனுக்கு அரோகரா. போன வைங்க. சரி 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 நீங்க வைங்க. சாமி கும்பிட்டு வைங்க. ஒரு பொண்ணு 500 ரூபாய். சரி அவங்க அண்ணா தம்பிக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருந்தாங்க. முருகா எந்த பிரச்சனை நல்லா வீட்டுக்கு வந்தா வேலை செலுத்துன்னு வேண்டாங்க. இப்ப வேலை செலுத்துறேன். சொல்லுங்க என்ன ஊருங்க? சரடாபுரம் சாமி. சாமி எங்க இருந்து வந்துக்கிறீங்க நீங்க? ராஜா கோயில் சரடாபுரத்துக்கு மேல
நாஜாவில் இருந்து இப்போ என்ன வேண்டுதல் உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை என்ன காரணமும் வேண்டிக்கிறீங்க? தம்பிக்கு ஆ வேண்டுதல் வச்சிருந்தோம் அதுக்கு செலுத்துறோம். இப்போ வேண்டுதலை நிறைவேறதுனால இப்போ உடம்பு நல்லாயி போயிடுச்சு. நல்லா இருந்தனால உங்களுக்கு வேல் சாத்துப்படி இருக்கீங்க. ஓகே சார். முருகனுக்கு அக்கா அவங்க பாப்பா ஜாதகம் வச்சு பூஜை பண்ணிட்டு போயிருந்தாங்க. என்ன வேண்டியிருந்தாங்கன்னா இந்த தம்பியோட எங்களுக்கு திருமணம் வேண்டும் வேண்டியிருந்தாங்க. அதே பிரகாரம் அந்த தம்பியோட திருமணம் நடந்திருக்குது. முருகனால அடுத்தது ஆண் வாரிசா பிறகு முருகன் வேண்டி இப்ப சுவாமிக்கு வேண்டுதல் செலுத்தி வந்தார்கள். அவருடைய ஒரு குடும்பம் சொல்லி மேலாளர் கொண்டு முருகனை பிரார்த்திக்கின்றோம். எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறீங்க? முதல் வருஷமா குழந்தை கொடுத்தாச்சு. ஆண் வாரிசா வேணும் கேட்டோம்னா ஆண் வாரிசா கொடுத்தோம். முதல் வருஷமா குழந்தை கொடுத்தாச்சு, ஆண் வாரிசா வேணும்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ ஆண் வாரிசு கேட்டதுனால இப்போ ஆண் வாரிசு உங்களுக்கு வந்து கன்னியான குமரனுக்கு கவலைகள் எல்லாம் தீபவனுக்கு சுவாமியானம் மற்றும் முருகப்பெருமான் பரிபூர்ண ஆசீர்வாத நகரகானம் ஆயுள் ஆரோக்கிய அபிய விரிய விஜய பரிபூர்ண ஆசீர்வாத நகரகானம். ஒரு படம் எடுத்துக்கலாம்.